சொல்லவில்லை அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஸோ படத்தில் ரொம்ப க்யூட்டான சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த போர்ஷன்ஸில் பார்த்தோம். படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி பேசுகிறீங்களா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிருத்விராஜ். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கும் போது. அர்ஜுன் சார் வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருப்பார். அடுத்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணாங்க, அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு செட்டு. தேங்க்ஸ். அவ்வளோதானா? ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி யுவராஜுக்கு இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி யுவராஜுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு திரைப்படம்ன்றது கேமராவுக்கு முன்னாடி மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. முதல்ல ஒரு கதை கரு எங்கேயோ யாரோ ஒரு மனசில் உருவாகி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த கதை கருவை வடிவமைக்கிற விதமாக அந்த நபர் அதை எழுதவோ இயக்கவோ செய்யணும். அதுக்கு பிறகு அந்த கதைக்கு முதலீடு செய்ய ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த கதைக்கு உயிரோட்டம் தரும் விதமாக நடிகர்கள் நடிக்கணும். அடுத்து இரவு பகலாக ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களோட உழைப்பு அங்கே இருக்கு. அப்படிதான் ஒரு திரைப்படம் உருவாகுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தம்பி யுவராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் திரையில் 2 அல்லது 3 மணி நேரம் ஓடும். ஆனால் அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா பல வருடம் கூட இருக்கும். தொடர்ந்து தம்பியும் நானும் இது மாதிரி நல்ல வெற்றி படங்களை தயாரிக்கணும்னு தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன். தொடர் வெற்றிக்கு மத்தியில் ஒன்ஸ் மோர் வெற்றியை இந்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் தேடி தரும்னு சொல்கிறேன். மீண்டும் இந்த படம் வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அறியாம அவங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தை வெளியே வந்துருவாங்க. அவங்க கைத்தட்டுறதை பார்க்கறதே அவ்வளோ அழகா இருக்கும். கலாக்கா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் மோர் மறுபடியும் லைஃப்பை காலேஜுக்கே கொண்டு போயிடுச்சு. நான் படம் பார்த்தப்ப தம்பிட்ட தான் சொன்னேன், தம்பி லைஃப் அப்படியே பின்னாடி போய் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நானும் அவரும் காலேஜ் லைஃப் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், காலேஜில் அவங்க தனியாக நான் தனியாக படித்தோம். எங்கே எப்படி பண்ணீங்க, ஒன்றா படிச்சிருந்தா லைஃப்பை இதேமாரி கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா தினம் லைஃப்பில் லவ் ஒன்ஸ் மோர் தான். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் ஆரம்பித்தா நைட்டு முடியும் போது முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். லைஃப் ஒன்ஸ் மோர், லவ் ஒன்ஸ் மோர், ஆல்வேஸ் ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் இஸ் சூப்பர். இந்த படமும் அதே மாதிரி தான். இன்னும் நம்மளோட நினைவுகளை ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ரொம்ப அருமையான படம். ப்ரொடியூசர் சார் எங்கே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவரோட ரசனை முழுக்க படத்தில் இருக்குது. அது நல்லா வெளிப்படையாக தெரியுது. அப்புறம் தம்பி சூப்பர்மா. உண்மையுமே வில்லனாக பார்த்துட்டு அந்த கரகரப்பான குரலுக்கு பின்னாடி இப்படி ஒரு மென்மையான லவ்வை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. ரொம்ப சூப்பர். அதிதி மேம், சோனா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிக்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போமோன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே படம் பார்க்குறோம். அது சாத்தியமே கிடையாது. இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பும் இப்படி தான், நம்மளும் இன்னும் லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. எனிவே சூப்பர். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஆகஸ்ட் 28 படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு படத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ.